கீழ்ப்படியாதே. உலகம் நயம் காட்டுகிற உலகம். அதை செய், இதை செய், இதை செய், இப்படி அப்படி பண்ணு இல்லை என்பவர்களே, நயங்காட்டினாலும் நீ கீழ்ப்படியாது. ஏனென்றால் அந்த வார்த்தை போட்டிருக்கிறது, நீ அவர்களோடு. அந்த பிள்ளையே, நீங்களா இருங்க, நீங்கள் கர்த்தரோடு இருங்க, கர்த்தருடைய வார்த்தையோடு இருங்க, தேவனுடைய பிள்ளைகளோடு இருங்க, திருச்சபையோடு சேர்ந்துருங்க, உங்கள் ஊழியரோடு இணைந்திருங்கள். அவர்களோடு அல்ல. இந்த அவர்கள் நாளைக்கு விட்டு போயிடுவாங்க. அதாவது என்ன தெரியுமா, அன்கன்சர்ன், பாரம் இல்லாத ஒரு மனிதன். கீழ்ப்படிமை என்ற அடுத்த விஷயம், பாரம் இல்லை. வார்த்தை குறித்து, தேவ நோக்கத்தை குறித்து, தேவ சித்தத்தை குறித்து. இன்னைக்கு என்னன்னா, அனைவருக்கு இந்த அனுபவங்களே சிலங்களில் இறுதியாய் மாறி விடுகிறது. எல்லா அனுபவம் இருக்கு, வெரி எக்ஸ்பர்ட். நான் பார்த்த அளவில் அனைவரும் பயங்கர சகலக்கலா வல்லவர்கள், எல்லா துறைகளிலுமே தொழில்களை பார்க்கிறேன். மோஸ்ட் பிரில்லியன்ட். ஆனா அது அத்தனையும் வீணானது, வெறுமையானது. அது எங்க பயன்படுத்த வேண்டும் அங்க பயன்படுத்துங்க. மோஸ்ட் ஸ்கில்டு. தமிழ் சொல்லுவாங்களே, அவங்க சகலக்கலா வல்லவர்கள் எல்லாவற்றிலுமே. எல்லாமே அவங்களுக்கு தெரியாது, ஒண்ணுமே இல்லை. எல்லா தப்பு பண்ணாலும் அது இப்படி வெளியே வரதுமே வழி தெரியும். அதுக்கும் சில கைவசம் வச்சிருப்பாங்க. பட் ஸ்டில் நான் சொல்ற வார்த்தை, அது உங்களுக்கு மட்டும் பாதிப்பல்ல, உங்கள் சந்ததிக்கே பாதிப்பு. அடுத்த ஒரு மனிதனை சொல்ல விரும்புகிறேன். அவருடைய விளைவு தெரியுமா? அன்கன்சர்ன். It is in God's plan. தெய்வ திட்டத்தை விட்டவங்களே அந்த வசனம் அடிக்கடி வருது, விலகி போனான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புடைய பிள்ளையே, விளைவு தெரியுமா? யோனா 1:4-5. கர்த்தர் பெருங்காற்றை வரவிட்டார். மாத்திரமல்ல பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. 2 வார்த்தை. பெருங்காற்றை வரவிட்டார், பெருங்கொந்தளிப்பு உண்டாயிற்று. அடுத்து 5ஆம் வசனம், கப்பற்காரர்கள் பயந்தார்கள். தவறு செய்தது நான், என்னால் இன்னொரு பாதிக்கப்படுகிறார். மட்டுமல்ல அதாவது அவரவர்கள் தங்கள் பாரத்தை லேசாக்கும்படி கப்பலில் இருந்த அத்தனை சரக்குகளையும் சமுத்திரத்தில் இருந்து விட்டார்கள். அவருடைய உடைமைகள், உழைப்பு, அவருடைய பணம் எல்லாமே. என்ன அதாவது என் தவறு அனைவரை பாதிக்கிறது, என் தவறு அனைவரை நஷ்டமடைய செய்கிறது. மாத்திரமல்ல, யோனாவினில் கப்பலின் கீழ்த்தட்டியிலே இறங்கி போய் படுத்துக்கொண்டு அயர்ந்து நித்திரை பண்ணினான். இவ்வளவு மோசமான நிலைமை. யோனாவினில்